திரும்ப ஸ்கூல் ஆரம்பித்த உடனே தான் அந்த வேலையெல்லாம் செய்யணும்னு தோணுது. இப்போ நம்ம இட்லி பொடி தான் ரெடி பண்ணோம். பொட்டுக்கடல தூள் தான் ரெடி பண்ணோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா இட்லி பொடி 2 ஐட்டம் வச்சுருப்பேன். பொட்டுக்கடல தூள், அதுக்கப்புறம் உளுந்து பொடி 2 வச்சுருப்பேன். 1 மாதம் கழித்து இப்போ தாங்க ரெடி பண்ணோம். பொட்டுக்கடல தூள் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலில் பார்த்திங்கன்னா அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம டெய்லி ஒரு கை அளவுக்கு எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு நேரமும் இல்லை. அந்தளவுக்கு அதை யாரும் விரும்பி சாப்பிடவும் மாட்டாங்க. இப்படி பொடியாக வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ருவாங்க. பொட்டுக்கடலையை பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வறுத்துக்கணும். கொஞ்சம் அடுப்பில் வச்சுட்டு அந்தாண்ட போனீங்கன்னா தீஞ்சிரும். அப்புறம் மிளகு, ஜீரகம் போட்டு ட்ரை பேன்லேயே வறுக்கணும். மிளகு, ஜீரகம்லாம் போடுறதுனால செரிமான கோளாறு ஏதாவது இருந்தால் கூட சரியாயிடும். ஒரு டேஸ்ட்டான தூள்னால் அது பொட்டுக்கடல தூள் தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இந்த தூள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு அக்கா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பொட்டுக்கடல தூள் ரொம்ப நல்லதா ராஜி உடம்புக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்னக்கா சொல்கிறீங்கன்னு கேட்டேன். கேன்சரை கூட தடுக்குதான், அந்தளவுக்கு பவர் இருக்கான் பொட்டுக்கடலைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது காஞ்ச மிளகாய் தான் போட்டுக்கணும். நான் நல்லா நாட்டு மிளகாய் தான் வாங்கி போட்டிருக்கேன். நாட்டு மிளகாய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தாங்க பொட்டுக்கடல பொடி. நல்லா ஆறணும். சூடாக இருக்கும்போது நம்ம அரைச்சிடக்கூடாது. ஏன்னா அதில் இந்த தண்ணிலாம் ஸ்வெட் ஆகும். அவ்வளோதான், ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். உப்பு சேர்த்துக்கிறோம். உளுந்து தூள்லாம் பார்த்திங்கன்னா அரைக்க லேட் ஆகும். அது மாதிரிலாம் இருக்காது. பொட்டுக்கடல தூள் ஒரு செகண்ட்லேயே மஞ்சிரும். சிம்பிளான, சுவையான, டேஸ்ட்டான பொட்டுக்கடல பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பொட்டுக்கடல பொடி செஞ்சு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.